அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் எப்ப களத்துல குதிச்சுட்டாரோ அப்பவே அந்த ஒரு ஜோஷ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவோட ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இங்க இருக்கிற ஆபீசர்லாம் அங்க அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்றாரு. இதுதான் பெரிய கேள்வியா இருக்குது. பட் விசிகா தொண்டர்கள் அவங்க அதிருப்தி அடைந்தார்கள் சொன்னா அது நிச்சயமா திமுகவை பாதி. அரசியல்ல என்ன பண்ணணும்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது, நாம எதுக்கு அரசியல் வந்தோம் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, அவருக்கே இப்ப தெரியுமான்னு எனக்கு தெரியல. விசில் அடிச்சா இதயம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க இடம் பொருள் தெரியாம விசில் அடிச்சீங்கன்னா கண்ணம் பழுத்துரும். நம்ம சீமான் கட்சியை பத்தி பார்ப்போம். சிலர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இந்த தடவை சீமான் கட்சி நிச்சயமா ஓரளவுக்கு ஒரு முதல் தடவை அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கணக்கை ஓபன் பண்றதுன்னா பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தானே தவிர இந்த எலக்டோரலா அவங்க எந்த அக்கௌண்ட்டையும் என்னைக்குமே ஓபன் பண்ண மாட்டாங்க. சிவா, விட்டுருங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. தேர்தல் களத்துல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற இதுதான் கூட்டணியா, இல்லாட்டி ஏதாவது ஒரு மறைமுக கூட்டணி இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் மறைமுக கூட்டணியை பத்தி பேசுறாங்க. வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் கூட மறைமுக கூட்டணி அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மே 4க்கு அப்புறம் கூட்டணி மாறும் அப்படின்னு சொல்ற பேச்சும் கேட்கிறோம். இந்த கூட்டணி எல்லாம் பத்தி முதல்ல ஆரம்பிப்போம். உங்களுடைய பார்வை என்ன அருண்? சிவா, மே 4க்கு அப்புறம் கூட்டணிக்கு நிறைய டைம் இருக்குது. ஆனா மே 4க்கு அப்புறமா தான் மேபி சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் தான் யார் யாரோட கூட்டணி உண்மையில வச்சிருந்தாங்க, வெளில தெரியறது ஒண்ணு, உள்ள இருந்தது ஒண்ணு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எல்லா கூட்டணிகள்லயும் ஒருத்தர் அப்படியே கழி ஊத்திட்டு இருப்பாங்க, கடிச்சு துப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க தானே போறோம். ஏன்னா இப்ப கேரளால சகாவு பினராயி விஜயன் அவர் என்ன சொல்லிட்டாரு, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அலையன்ஸ் சொல்லிட்டாரு. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்த பக்கம் பிஜேபிக்கும் சகாவுகளுக்கும் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவங்க அங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா 2 பேரும் பாலக்காடு தாண்டி இந்த பக்கம் கோயம்புத்தூர் வந்தா இதே சகாவும் காங்கிரஸும் அலையன்ஸ். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவோட ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இங்க இருக்கிற ஆபீசர்லாம் அங்க அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்றாரு. இதுதான் பெரிய கேள்வியா இருக்குது. சரி, புள்ளி கூட்டணியில தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம அன்னைக்கே பார்த்தோம், கல்யாண சுந்தரம் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அவரே சொல்றாரு, எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் மத்தியில இருக்க கட்சியுடைய எதிர்கட்சி கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது. இங்க புள்ளி கூட்டணியில வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான் அவங்க எலெக்ஷன் கமிஷனை பத்தி புகார் சொல்லி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி ஒரு வார்த்தை கூட சொல்லல, எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு. அடுத்தது நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த பிரஸ் கான்பரன்ஸ் சொல்றாரு, இது தேர்தல் கமிஷன் இதெல்லாம் பார்க்கணும், பார்ப்பாங்களா அப்படின்னு வேற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அவரு நீங்க ஏதோ ஒரு பண்ணணுமே அப்படின்றதுக்காக அதுவும் டிஜிபி, பொறுப்பு டிஜிபி இருந்தாரு, ரெகுலர் டிஜிபி இல்ல, அதனால அங்க ஒருத்தரை கொண்டு போட்ட மாதிரி இருக்கே தவிர, மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடக்குதா, எலெக்ஷன் கமிஷன் இருக்குதா அப்படின்னு பாஜக அதன் கூட்டணி கட்சிகள் அவங்களே கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்குது. சிவா, இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வேற சொல்லிட்டாங்க, எம்.கே. ஸ்டாலின் காங்கிரஸ் அவங்களுக்கு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு. அதுக்குதான் சொன்னேன், மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, யார் யாரோட கூட்டணி அப்படின்றது அன்னைக்குதான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட்டணி நீங்க வச்சா என்ன, வெக்காட்டா என்ன, இதெல்லாம் முடிஞ்சு போயிட போகுது. இருந்தாலும் இப்ப இருக்கிற கூட்டணி தான் தேர்தலுக்காக தொடரும். ஏன்னா மக்கள் இப்ப இவங்க கூட்டணி அப்படின்னு அவங்க நினைக்கிறத வச்சுதான் அவங்க ஓட்டு போட போறாங்க. அந்த விதத்துல பார்த்தான்னா ஆளும் கட்சி கூட்டணி, அவங்க தொகுதி பிரிப்பு, வேட்பாளர் செலெக்ஷன், அவ்வளவு அந்த மாதிரி எஃகு கூட்டணின்னு சொன்னதை அவங்க எவ்வளவு தூரம் ஆட்டம் கண்டாங்க அப்படின்றத நம்ம நல்லா வெளிப்படையா பார்த்தோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி திருமாவளவன் வெளிப்படையாவே சொன்னாரு. அவர் இப்ப நிக்கிறாரா இல்லையா, இனிமே நிக்க போறாரா, வேற எங்கேயா நிக்கிறாரா, அவன் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல போறாரா, ஓட்டு போடாதேன்னு சொல்ல போறாராங்கிற அளவுக்கு அவர் ரொம்பவும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த மாதிரி நடக்கறச்ச திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு செக் வைக்கிறாரா, இல்லாட்டி திமுக திருமாவளவனுக்கு செக் வச்சு அவரை மிரட்டுறதா அண்ணாமலை சொல்ற மாதிரி அப்படின்னு நம்ம பாக்கணுமா? இந்த ரேஸ்ல இந்த கூட்டணி எங்க இருக்கு, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணதா நீங்க முன்னாடி நடந்த நேர்காணல்ல சொல்லிருக்கீங்க. கரெக்ட். அதாவது யாரோ கூட சொல்லுவாங்கல்ல, என்னது
யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்க, இப்படி ஏதாவது ஒரு ஹீரோ ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருந்தாரு. அதனால முதல்ல அவங்க ஃபர்ஸ்டா கிளம்பிட்டாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்டா வருவாங்களா அதுதான் தெரியல. இப்போ திருமா அவர்கள் காட்டுமன்னார் கோவில்ல நான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொன்னது எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமா அவர் வச்ச ஒரு செக். ஏன்னா கட்சி அவர் கையை விட்டு போயிடக்கூடாது, ஆதரவு அவரை நம்பி வந்த மக்கள் தொண்டர்கள் அவங்கள ஏமாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மாநில அரசியலுக்கு திரும்பி வருகின்றார். எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு பதிலா இன்னொரு செக் வச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் அதுவும் கட்சிக்காரங்களுக்கு கூட அந்த சீட்டை கொடுக்காம காங்கிரஸ் கட்சியில இருக்க ஒருத்தருக்கு அந்த சீட்டை கொடுத்திருக்காரு. ஏன் இத்தனை நாளா ஐயா இளையவர்மாள் அவர்களை பத்தி அவருக்கு தெரியாதா? அவர் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு தெரியாதா? இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் வந்ததே இல்லையா? பிசிகாவுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதே இல்லையா? இப்பதான் அவருக்கு இது ஞாபகம் வந்திருக்குதா? அதுவும் வேற கட்சியில இருக்கும்போது நல்லா சொல்றாங்க, அதாவது சொன்னாலும் கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அப்ப இவர் செக் வைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, யாரோ செக்மேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் தெரியுது. அப்போ அவருடைய கட்சி தொண்டர்கள் இனிமே திருமா அவர்களை நம்பிட்டு இருந்தா இப்படித்தான் இவர் பாசாக வந்துடும் இப்படி சொல்லினே விட்டு கொடுத்து போயிருவாரு, இங்க எதிர்காலமே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த சீட்டை யாரோ ஒரு கட்சிக்காரங்களுக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அவர் காங்கிரஸ்ல விருப்ப மனு கொடுத்தேன்னு சொல்றாரு, அவருக்கு போயிட்டு நீங்க சீட்டை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்ப கட்சியில வேலை செய்யற கொடுத்ததே 8 சீட்டு. இதையும் நீங்க வேற கட்சியில இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப கட்சிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் அப்படியே அந்த விசில் போடுற பக்கம் போயின்னு இருக்க போறாங்க. இது விசிகாவுக்கு மட்டும் இழப்பு இல்ல சிவா, திமுக கூட்டணிக்கு இழப்பு. ஏன்னா விசிகா ஓட்டுகள் தானே ஒரு பக்கம் அவங்கள நிறுத்தி வச்சிருக்கு. ஆமா. அப்புறம் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்கள் அவங்க சொல்றாங்க, ராகுல் காந்தி அவர்களுடைய சமூக நீதி கருத்துக்களுக்கு எதிரானது இந்த சமூகத்துக்கு கொடுக்கல, அந்த சமூகத்துக்கு கொடுக்கல. எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் ஜாதி மத வித்தியாசம் எதுவும் பார்க்காத கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த சமூகம் அதிகமாக இருக்கின்றது அவங்களுக்கு கொடுக்கல, அந்த சமூகத்துல உட்பிரிவு இவங்களுக்கு கொடுக்குறீங்க, இங்க இந்த சமூகத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல, இப்படின்னு ஜாதி ஜாதியா கூறு போட்டு வச்சீங்க. அப்புறம் நாங்க ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள்னு சொல்றது என்ன காமெடின்னு எனக்கு புரியல. ஆனா இதெல்லாம் நாம நம்பினுக்கிறோம் பாருங்க, இதுதான் உண்மையான டிராஜடி. சோ கூட்டணிக்குள்ளேயே ஏராளமானது இருக்கு. பட் காங்கிரஸ் கோச்சிக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்ல, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனால ஏதோ ஒரு 4-5 தலைவர்கள் ஏதோ ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பட் விசிகா தொண்டர்கள் அவங்க அதிருப்தி அடைந்தார்கள்னு சொன்னா அது நிச்சயமா திமுகவை பாதிக்கும். ஆனா இந்த பக்கம் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண மாட்டார், அவரு சீட்டு கொடுக்கல. அந்த பக்கத்துக்கு அடுத்து வருவோம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகளை பத்தி சொன்னீங்க, ஆனா மெயின் கட்சி திமுக அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு மெஜாரிட்டி வந்தாலே ஆட்சி அமைக்க முடியும். அவங்க பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ரொம்ப வேகத்தோட பிரச்சாரம் பண்றாரு. ஆனா ஒரு சில சமயங்கள்ல பார்க்க முடியுது அவங்களை சுத்தி ரொம்ப மக்கள் கூட்டம் இல்ல. குறிப்பா உதயநிதி போற சமயத்துல சில சமயத்துல வெறும் எம்டியா இருக்கு ரோடெல்லாம். சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் திரு ஸ்டாலினும் எடப்பாடியும் தனிப்பட்ட முறையில கூட ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. எடப்பாடியார் சொல்றாரு, ஸ்டாலின் தன்னோட அப்பாவையே வீட்டு சிறையில வச்சிருந்ததா, காமராஜருக்கு சிலை கொடுக்க காமராஜருக்கு மெரினால இடம் கொடுக்க மறுத்ததா, இந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்றாரு, கொஞ்சம் தனிப்பட்ட முறையில தாக்குதல்லாம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்றது இது ஒண்ணும் புதுசு கிடையாது. திமுக காலங்காலமா எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க. காமராஜர் ஐயா அவர்கள் வெளிநாடு போனப்போ என்ன சொன்னாங்கன்றதுல ஆரம்பிச்சு அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதனால இன்னைக்கு ஏதோ புதுசா அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டாங்கமோ, ஐயோ இப்படி பேசிட்டாங்களாமே அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கிறது. இது எடப்பாடி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அவர் கேட்டது ரியாக்ஷன், ஆக்ஷன் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்றீங்க திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி ஒன்னா இருக்கட்டும், திமுக அவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்க. ஏங்க திமுக எப்படிங்க மெஜாரிட்டி வருவாங்க? கூட்டணி கட்சி இல்லாம எப்படிங்க அவங்க வருவாங்க? கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு அவங்களுடைய உதவினாலதான் திமுக இத்தனை வருஷமா ஆட்சிக்கு வந்திருக்குது. அவங்களுடைய வாக்கு சரிஞ்சாலே திமுகவுக்கு அடி. அதனால தானே காங்கிரஸ் அவ்வளவு மிரட்டியும் எந்த செல்வாக்கும் இல்லாத காங்கிரஸுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுன்னு கொடுத்ததோட இல்லாம ஒண்ணுமே இல்லாத தேமுதிகாவுக்கு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா
அதிமுக போன தடவை 5 சீட்டு கொடுத்தாங்க பாருங்க எம்பி எலெக்ஷன்ல, அதை விட அதிகம் இது 10 சீட்டு தேமுதிக அப்படின்றது. அதுல இருந்தே தெரியலையா அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய மிரட்டலுக்கு பயந்துட்டாங்க அப்படின்னு. எப்ப நீங்க பயந்துட்டீங்களோ கூட்டணி கட்சிகளுக்கு வச்ச அவங்க செக்கா கூட நினைக்கலாம்ல, நாங்க வெளியில இருந்து கூட்டு வந்து ஒரு பண்ணிடுவோம், உங்களுக்கு வேணா இருங்க இல்லாட்டி போலாங்க போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. எப்ப அவங்க எல்லாம் 10 சீட்டுன்னு அள்ளி விடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க மெர்சல் ஆயிட்டீங்கன்னு நல்லாவே தெரியுதுங்க. நான் பயம் பயம் ஒண்ணுல அப்படின்னு சொல்லிக்கலாம், பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன் பயம்? அப்ப நீங்க இவ்வளவு நாள் அவங்களோட சாதனைகள் அப்படின்னு சொன்னது மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சார் நீங்க சாதனை வருது, அவங்க கொடுத்த வாக்குறுதியில 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாகவும் மீதி இருக்கிற 5% வந்து மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்லாதனாலையும் மக்கள் அதை வந்து ஆதரிக்காதனாலையும் தான் நிறைவேற்றல அப்படிங்கிறாங்க. அடையாங்க நீங்க வேற அந்த மழை நீர் வடிகாலுக்கு வந்து 83 வாங்க, 90 வாங்க, 78 வாங்க, அப்புறம் கடைசியா கேட்டதுக்கு எந்த இடத்துல இருந்து சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி 95னா நீங்க எந்த பக்கத்தை எடுத்து பாக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 32, 43, 27 அப்படின்னு அவங்க ஒரு பாட்டுக்கு சொல்லி நிக்கிறாங்க. அதனால இந்த வாக்குறுதி எல்லாம் விடுங்க, யாரும் அதை உட்காந்து படிக்கிறது கிடையாது. மகளிருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நிறைய எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கோடைகால தொகுதி கோடைகால தொகையெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல சாதனை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ இவ்வளவு சாதனை பண்ணிருக்கீங்க, மக்கள் வந்து திமுக தான் மறுபடியும் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றத நீங்களே நம்பல. அதனாலதான் கூட்டணி கட்சி எல்லாம் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு அள்ளி குத்துனுறீங்க. நிஜமாகவே இந்த சாதனை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா போறதுன்னா போங்கப்பா, டெபாசிட் தேராது உங்களுக்கு. ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க, எவ்வளவு அள்ளி குத்துக்கிறோம் நாங்க ஜனங்களுக்கு. நீ என்னதான் தலைகீழ நின்றாலும் ட்ரம்ப்பையே கூட்டின்னு வந்து பிரச்சாரம் பண்ணாலும் இங்க யாரும் ஜெயிக்க முடியாது, நாங்க தான் அப்படின்னு சொல்லணும். அந்த நம்பிக்கை ஏன் இல்ல? இதுதான் என்னுடைய கேள்வி. சும்மா கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போக வேண்டும் இந்த கதையெல்லாம் வேணாம். விசிகாவை அரவணைத்து போகணும்னு தோணல, அவங்க கேட்ட சீட்டை கொடுக்கல. சார் அந்த கட்சியை சார்ந்த ஆளு மைனாரிட்டி ஓட்டு திமுக தான் சார் வரும். அண்ணா விஜய் இருக்காரு, தளபதி விஜய், அவர் தான் பெருசா ஓட்டைய போடுறாரு, புரியுதுங்களா? பாப்போம். அதனாலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் கட்சியில வந்து வேட்பாளர்கள் வந்து சரியா கூட வந்து வேட்பு மனுவை பூர்த்தி பண்ணி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் போய் வந்து வேட்பு மனுவை நாமினேட் பண்ற இடத்துல வெறும் வேட்பு மனு கொடுத்து அந்த ஆபீசரே நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற விஜய் கட்சியை வந்து ஓட்ட பிரிப்பாங்களா? அதாவது கட்சி தலைவருக்கு எழுத படிக்க தெரியுமா, அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இப்படி பார்த்துதான் ஜனங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன சிவா, நீங்க இந்தியா பக்கம் வந்ததே இல்லையா? தமிழ்நாடு எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? இல்ல நீ யூஆர் பார்ன் அமெரிக்கனா? இல்ல செவ்வாய் கிரகத்துல இருந்து எலான் மஸ்க் நேத்துதான் அவங்களை கூப்பிட்டு வந்தாரா? தலைவன் எப்படி ஒன்னா இருக்கட்டங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. எனக்கு அவரை புடிச்சிச்சு, இன்னாமா பஞ்சு டைலாக் சொல்றாரு, இன்னாமா அடுக்குமொழியில பேசுறாரு, இன்னாமா பறந்து ஃபைட் பண்றாரு, இப்படி ஓட்டு போடுற ஜனங்க தானங்க நாம. இதுல போயிட்டு அவருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சா ஒன்னே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கரெக்டு, அதுக்கு நீங்க ஒரு ஆளை போட்டிருக்கணும். அங்க எல்லாருக்கும் வந்து தமிழகத்துல எழுத படிக்க தெரியுமா, இது வந்து அரசாங்கத்தின் சதி அப்படின்னு ஒரு உருட்டலாம். அப்படி இல்லாட்டா பாருங்க, இந்த மாதிரி எங்க கட்சியை சார்ந்த இவங்க என்ன சொல்றாங்களே வந்து பள்ளிக்கூடம் எல்லா இடத்துலயும் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இவருக்கு சரியான கல்வி கிடைக்கவில்லை, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கல்வி தரம் சரியாக இல்லை, அதனாலதான் அவருக்கு ஃபில்அப் பண்ண தெரியல, நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா ஸ்கூல்லயும் வந்து நாமினேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுப்போம், இப்படி கூட நம்ம சொல்லலாம். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மைனாரிட்டி வாக்குகள் ஒரு கணிசமான சதவீதம் விஜய் பக்கம் போகின்றது. அவர் வந்து தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இப்படித்தான் வந்து அவர் கண்டினியூ பண்ணி ஆகணும். இல்ல நான் மறுபடியும் சினிமாக்கே போயிடுறேன்னா அது வேற விஷயம். பட் இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து இஸ் மேக்கிங் எ டென்ட் இன் தி வோட் பேங்க் ஆஃப் டிஎம்கே, அதுல சந்தேகமே கிடையாது. சார் விஜயால பல இடத்துக்கு பிரச்சாரத்துக்கே போக முடியல, ஏன்னா அவரை நம்பிதான் அவரோட கட்சி இருக்கு, அவருக்காக தான் ஓட்டு போட போறாங்க. அவரை பல இடத்துக்கு வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கிற சமயத்துல அவரால் இடத்துக்கு போக முடியல. முன்னாடியே பிக்ஸ் பண்ணாலும் அதை கேன்சல் பண்ணிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தொகுதியில அவர் ஒரு 20% போனார்னு வச்சுட்டாலும் 80% இடத்துக்கு தமிழ்நாட்டுல அவர் போவே இல்லை. எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு மாநாடு அப்படின்னு போட்டாரு.
ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன அவரு கொள்கை விளக்க உரை கொடுத்ததை கேட்டு, ஆஹா அருமையான கொள்கைகளா இருக்கு, நாம இந்த கொள்கைகளை ஏத்துக்கணுமே அப்படின்னு தான் அவர் பின்னாடி வந்தாங்களா? இல்ல இன்னைக்கும் அவர் பின்னாடி வரவங்க எல்லாம் அவர் கட்சியில நிர்வாகின்னு சொல்றவங்க, நாங்க அந்த கட்சி தொண்டர்கள்னு அந்த அந்த என்னது மஞ்சள் சிவப்பு சிவப்பு இந்த துண்டு போட்டு வரவங்க, விசில் போடுறவங்க, இவங்க எல்லாம் இன்னும் விஜயோட கொள்கை பிடிச்சுதான் வந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அவருடைய பேச்சால் கவரப்பட்டு வந்தார். அவர் என்னத்த பேசினாரு? A4 ஷீட்ல இருக்கிறத அப்படியே ஒப்பிட்டு போனாரு. அந்த வீடியோ கூட குவாலிட்டியா இல்ல. நம்ம வீடியோ கூட நல்லா இருக்குது சிவா. பேக்ரவுண்ட்ல வந்து ஏதோ விதவிதமா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவரோட வீடியோ எடுத்து பாருங்க, கன்றாவியா இருந்தது குவாலிட்டி. இவங்கெல்லாம் என்ன அவருடைய பேச்சை பார்த்து இல்ல கொள்கையை பார்த்து வந்தாங்களா? சினிமால பஞ்ச் டைலாக், பறந்து பறந்து சண்டை போடுறது, புறாவுக்கே பெல் அடிச்சவரு, 4 சாங்கு, டான்ஸ், இதுக்காக தான் அவங்க வந்துக்கிறாங்க. அதனால அவர் வரணும்லாம் அவசியம் கிடையாது. என்ன அந்த அவர் மாநாடு போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அந்த முதல்ல அந்த இடைத்தேர்தல் வருது, அதை விடுங்க. அதுக்கப்புறம் இந்த 77 பொது தேர்தல்கள் வர்ற வரைக்கும் நூக்கன் கார்னர் டிராவல் பண்றாரு. கிடைக்கிற இடம்லாம் ஒரு வேன் ஒண்ணு இருக்கும், அதுல ஒரு பெஞ்ச் ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதுல 4 பேர் சேர்த்துக்கின்னு தமிழகத்தோட மூலை முடுக்கெல்லாம் அவர் பிரயாணம் பண்ணாரு. எல்லா இடங்கள்லயும் போயிட்டு கட்சி தொண்டர்களை சந்திக்கிறது, நிர்வாகிகள், அமைச்சவங்க, அதை நியமிக்கப்பட்டவர்கள் அவங்களை சந்திக்கிறது, கட்சி கொடி ஏத்துறது, இந்த மாதிரி வந்து தமிழகம் முழுக்க இது பண்ணார். அதுக்கு அவருக்கு அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட 6 மாசத்துலயே வந்து அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. 50% மேல ஓட்டு வாங்கி அதிமுகவை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது, ஊடகம் கிடையாது. சோ அவர் வந்து ஊர் ஊரா போனோம், தன்னை வந்து பேசுறத மக்களை டைரக்டா கேட்க வைக்கிறது தான் அந்த காலத்துல வழி. சோ இந்த காலத்துல சோசியல் மீடியா இருக்கு. சோ விஜய் இருக்கிற இடத்துல இருந்தே பேசலாம். வீடியோ குவாலிட்டி சுமாரா இருந்தாலும் விஜய் பேசினாருங்கிறதுக்காகவே அது எல்லாரும் கேட்கத்தான் போறாங்க. சோ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு? இல்ல நோ ப்ராப்ளம். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அவரு வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிஷியன் அண்ட் மிகப்பெரிய ஒரு நடிகர், புரியுதுங்களா? சோ கட்சி ஆரம்பிச்ச 6 மாசத்துலயே 50% மேல ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டார். எதிர்த்து நின்ற கட்சிகள்லாம் யாரு? ஸ்டால்வார்ட்ஸ். மாநிலத்துல ஆட்சியில இருந்த திமுக, மத்தியில ஆட்சியில இருந்த இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்த காமராஜர் காங்கிரஸ், 3 கட்சியும் எதிர்த்து நின்று 50% மேல ஓட்டு வாங்கி சாதிச்சு காமிச்சாரு. ஆனா அவரே வந்து அப்புறம் என்ன, நாம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜெயிப்போம் அப்படின்லாம் நினைக்கல. முழுக்க சுற்றுப்பயணம் போனார். ஆல்ரெடி அவரை எல்லாருக்கும் தெரியும், அதனால அவர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் போனார். அவருக்கு அரசியல் தான் அவருடைய பாதை அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தது. அரசியல்னா என்ன அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. மக்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவருக்கு இருந்தது. அதுதான் அவருடைய லட்சியமாகவே இருந்தது. ஆனா இங்க அப்படியே தலகு, வேற எதையும் ப்ரூவ் பண்ணல. ஆனா எங்கேயும் போகமாட்டாரு. சனி ஞாயிறு தான் போலாம் அப்படின்வாரு. அதுவும் சாயங்காலத்துக்கு மேலன்னா அப்படி ஒரு 4 மணி 5 மணி அப்படி தலையை காமிச்சிட்டு வரணும், மொத்த இடங்களுக்கு போக கூடாதுன்னு. கூட இருக்கிற ஒருத்தரே அவர் சொல்லிக்கிறாரு, இவங்க எல்லாம் சினிமா நடிகர்கள்லாம் அடிக்கடி வெளில வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த மவுசு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால நாங்க வெள்ளியும் வரமாட்டோம். அரசியல்ல என்ன பண்ணணும்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது. நாம எதுக்கு அரசியல் வந்தோம் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, அவருக்கே இப்ப தெரியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் அரசியல்ல தொடர்ந்து பயணிப்பாரா அப்படின்றதும் தெரியாது. இந்த பக்கம் ஊத்திக்கிச்சின உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமா பக்கம் போயிட்டாலும் சான்சஸ் இருக்கு. சோ அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அவரு குறைக்கிறாரு திமுகவுடையத அப்படின்றதுதான் சரி. இதை விடுங்க. திமுகல அமைச்சர் காந்தி அவர்கள், அவருக்கு பிள்ளைக்கு தான் சீட்டு கொடுத்திருக்காங்க, அவருக்கு சீட்டு கொடுக்கல. இவர் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வந்துருக்காரு தெரியுமா? இது கட்சி கட்டுப்பாட்டை மீறினதுக்கா? நீங்க கூட்டணி கட்சியில விடுங்க, சொந்த கட்சியிலேயே ஒரு மந்திரியே பல இடத்துல வந்து கூட்டணி ஒரு வேட்பாளரை அறிவிச்சு இன்னொரு வேட்பாளர் போய் 2-3 இடத்துல அந்த மாதிரி திமுக இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு அமைச்சரே இந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னா அப்ப தலைமையை இவங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம். எப்ப வந்து மதிக்காம இருப்பாங்க? பலம் இழந்து போனால்தான் அந்த மாதிரி நடக்கும். அப்ப இப்படித்தானே மக்கள் யோசிப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்கறது யாரு? திமுக தானே. நீங்க கூட்டணி கட்சிகள் அவங்களுக்குள்ள இருக்க குழப்பங்கள், அவங்களுடைய அதிருப்தி, அதை விடுங்க. திமுகலயும் இந்த மாதிரி இருக்குது இல்ல. அதுதான் சொன்னேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல நல்லா ஆரம்பிச்சாங்க, லாஸ்ட் வரைக்கும் நல்லா வருவாங்களா அதுதான் தெரியலன்னு. ஓகே சார். ஆனா இன்னைக்கு வந்து விசில் அடிச்சா வந்து இதயம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதை கேட்டு தாவேக்காக்கு கொஞ்சம் ஓட்டு நிறைய வரலாமா?
இல்ல நீங்க இடம் பொருள் தெரியாம விசில் வச்சீங்கன்னா கண்ணம் பழுத்துரும், பரவாயில்லையா? ஏக்கு தப்பா பஸ் ஸ்டாண்ட்ல போய் விசில் வச்சீங்கன்னு சொன்னா யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட அண்ணன் தம்பி இல்ல ஃப்ரெண்டு அப்படி யாராவது வந்து ஒரே இழுப்பு இழுத்தாங்கன்னா யார பாத்துறா விசில் அடிக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு சொல்லணுமே அப்படின்றதுக்காக இதோ ஒண்ணு சொல்லி நிற்கிறாரு. அப்ப குக்கருக்கு இதயமே இல்லையே, அது டெய்லி தான் விசில் அடிச்சுங்குது எங்க வீட்டுல. அதுக்கு எது பலமாகும்? இந்த கேஸ்கெட் தான் வந்து வீக்கா போகுது, பலமாவல விசில் அடிக்கிறதுனால. சோ தேர்தல் இப்போதைக்கும் வர கருத்து கணிப்பெல்லாம் கூட வந்து என்டிஏக்கு சாதகமா அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸும் ஆயிட்டு வருது. கருத்து கணிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப களத்துல அவங்க பெர்செப்ஷன் கேம்ல வின் பண்ற மாதிரி இருக்கே, அது உண்மையா? கரெக்ட், பெர்செப்ஷன் கேம்ல வின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது குழப்பம் அப்படின்னா சீட் ஷேரிங், எந்த சீட்டு அப்படின்றதுல குழப்பம் இருக்குது. பட் எப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து நான் தேர்தலில் நிற்க விரும்பவில்லை, நான் பிரச்சாரம் மட்டும்தான் செய்ய போறேன், வின்னிங் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பிஜேபி அண்ட் என்டிஏ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா அவர் வந்து பிரச்சாரத்துல இறங்கிட்டாரோ அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த டௌரி கல்யாண படம் தான் ஞாபகம் வருது. கடைசியில யாரையோ போய் கூப்பிடுவாங்க விஜயகாந்த் அப்படின்னு சம்திங், அந்த மாதிரி ஏதோ கல்யாணத்துல ஏதோ சண்டைனா கூட கல்யாணத்துல சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் எப்ப களத்துல வந்து குதிச்சுட்டாரோ அப்பவே வந்து அந்த ஒரு ஜோஷ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வருகின்ற காலகட்டங்கள்ல அவர் வந்து சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்ண போறார் அப்படின்னும் போது முதல்ல இருந்த அந்த சந்தேகங்கள், ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால இது மறுபடியும் ஜெல் ஆயிரும், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிரச்சாரத்துல அவங்க வந்து இப்போதைக்கு டாப் கியர்ல இருக்காங்க. அது நல்ல ஒரு எஃபெக்டிவும் கொடுக்குது. ஏன்னா அந்த பக்கம் திமுக வேட்பாளர்கள் போகும்போது ஜனங்க கேள்வி கேட்கறாங்க, திருப்பி அனுப்புறாங்கன்றதையும் நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல இங்க கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம பாக்குறோம். சார் கூட்டம் காசு கொடுத்து கூட்டுவாங்க சார் அப்படின்னு சொன்னா ஏன் திமுகவுல முடியாது? அது நீங்க தானே சொன்னீங்க அவங்க போன பல இடங்கள்ல கூட்டமே இல்லை அப்படின்னு. அப்ப இவங்களால கூட்ட முடியுது, அவங்களால கூட்ட முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா? சோ ஆஸ் ஆஃப் நவ் கேம் எப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் அட்வான்டேஜ் என்டிஏ. இதுதான் என்னுடைய கருத்து சிவா. சரி, அப்ப சொல்லுங்க, அவங்க வந்து ஒரு 130 சீட் வின் பண்ணுவாங்களா? 10 ஓவர்லயே நான் வந்து யார் கெளிப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன் சிவா. அந்த எடுத்திருக்கிற ரன்னை வச்சுட்டு நீங்க வந்து ஓரளவு கணிக்கலாம்ல. இல்ல ப்ரொஜெக்டட் ஸ்கோர் அப்படின்றதையும் நான் எடுத்துக்க மாட்டேன், சர்வே மாதிரி தான். ஏன்னா அடுத்த 2 ஓவர்ல 4 விக்கெட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அடுத்த 3 ஓவர்லயே அவங்க ஒரு ஓவருக்கு வந்து 40 ரன் கொடுத்தாங்க, 40 ரன் எல்லாம் கொடுக்க முடியாது, சரி 25 ரன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குது. சோ இப்போ வந்து ஐ ஓன்ட் ஹசார்ட் அ கஸ். பட் இன்னைக்கு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, அவங்க தான் களத்துல முந்தி இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சோ அண்ணாமலை வந்து தேர்தல்ல இல்லங்கிறதுனால அவங்க ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து கம்மி பண்ணுவா அப்படிங்க பேசப்படுது. சோ அதனால அவங்களுக்கு இருக்காதா? அது வந்து அதுதான் நான் சொல்றேன், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? கிடையாதுங்க. அவரே வந்து களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ண போறார், சுத்தி சுத்தி இது பண்ண போறார் அப்படின்னும் போது நீங்க ஒரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னா அவர் கேட்டாலும் நீங்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா? அப்புறம் நீங்க ஆதரவாளர்னு சொல்லாதீங்க. அப்படிதான் சில பேர் அப்படி இந்த பாருங்க, இப்ப விஜய் படம் எடுத்துக்காங்க, விஜய் ரசிகர்கள்னு லட்சக்கணக்கில் 6 கோடி கணக்கில் கூட வச்சுக்காங்க. எந்த ஒரு சினிமா நடிகருடைய ரசிகர்கிட்டயாவது போயிட்டு இந்த படம் நல்லா இருக்குதா இல்லையான்னு கேட்டு பாருங்க, ஒருத்தர் கூட அது வந்து குப்பைன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியும் அந்த படம் குப்பைன்னு, அந்த படம் ஓடவே ஓடாம கூட இருக்கட்டும். ஆனா ஒரு நடிகருடைய ரசிகர் அப்படின்னா ஆசம், வேற லெவல், இது ஹாலிவுட் தரம், 1000 கோடி வசூல், இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு சினிமா நடிகரே, இந்த சினிமா நடிகருடைய ரசிகரே இவ்வளவு டெடிகேஷனோட இருக்கும் போது, அப்ப நீங்க வந்து அரசியல்வாதி அவருடைய தூய்மையான அரசியல் பக்கம் ஈர்க்கப்பட்டு நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டகர்னு அர்த்தம். நீங்க அப்படியே இருந்துட்டு போங்க, அதெல்லாம் வெரி ஃபியூ தான் சிவா. சோ அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, விட்டுருங்க. சரி, ஆனா அண்ணாமலை வந்து இன்னும் ஓப்பனா வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய ஆதரவாளர்களும் ஓட்டு போடலாம் ஏன் அவர் ஒரு தடவை கூட சொல்லல? ஏன்னா ரொம்ப வெளிப்படையா ஆதரவாளர்களோட அதிருப்தி குரல் கேட்குது. சிவா, அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் நிஜமான ஆதரவாளர்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, என்னுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க என்டிஏக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாருன்னா அப்ப இவ்வளவு நாளா ஆதரவாளர்கள் அப்படின்ற போர்வையில இருந்தவர்கள் யார் உண்மையான ஆதரவாளர்கள்? அவங்க பல நேரங்கள்ல பல கட்சி தலைவர்களை பத்தி பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அப்ப அதுக்கும் இவர் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆவாதா? அன்னைக்கெல்லாம் கத்தாத பள்ளி இன்னைக்கு மட்டும் ஏன் கத்துதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க சிவா? சோ அது செய்யவே கூடாது. அவருடைய செயல் அது மட்டும்தான் புரிய வைக்கணும். அப்ப தெரியும் யார் உண்மையான ஆதரவாளர்கள், யார் உண்மையான ஆதரவாளர் இல்லை அப்படின்றதை தவிர
இந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு சிவா. நம்ம சீமான் கட்சியை பத்தி பார்ப்போம். சிலர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த தடவை சீமான் கட்சி வந்து நிச்சயமா வந்து ஓரளவுக்கு ஒரு முதல் தடவை அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கறத விட மட்டும் இல்லாம சீமான் வந்து ஒரு கணிசமான அளவுல வின் பண்ணுவாரு. ஏன்னா தாவேக்காக்கும் சீமான் கட்சிக்கும் நாத்தாக்காக்கும் தான் ஒரு ஒப்பீடு இருந்தது. இப்ப தாவேக்கா வந்து அதுல வந்து ரொம்ப தோல்வி அடைகிற நிலைமையில இருக்கு. அதனால நாத்தாக்கா வந்து திமுக அதிர்ப்பு ஓட்டுகளை நாத்தாக்காக்கு விழும் அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியோட இறுதியில விளையாட்டு செய்திகள்னு சொல்லுவாங்க, அதனால இந்த கேள்வி கேட்கறீங்க போல இருக்குது. இறுதியா கேட்கணும்னு நினைக்கல, இப்பதான் அந்த கேள்வி வருது. இல்ல அதாவது அந்த 8% தக்க வச்சுக்கிறாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்ததை பத்தி எல்லாம் பேசலாம். கணக்கை ஓபன் பண்றதுன்னா பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தானே தவிர இந்த எலக்டோரலா அவங்க எந்த அக்கௌண்ட்டையும் என்னைக்குமே ஓபன் பண்ண மாட்டாங்க சிவா, விட்டுருங்க. இந்த ரேஸ்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு பல பேர் பேசுறாங்க. இத பாருங்க, அவங்கள பொறுத்த டிசிப்ளினா இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட என்ன குறை? சிவா, ஜெயிக்கணும்ன்ற எல்லாமே இல்லாம ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காருன்னா அது சீமான் அவர்கள் தான். அவருக்கு நல்லா தெரியும். ஆனா வேற எதுக்காகவோ கட்சி நடத்திட்டு இருக்காரு, திரள் நிதியும் வாங்கிட்டு இருக்காரு, விட்டுருங்க. அதை பத்தி ஃபர்தரா என்கிட்ட கேட்காதீங்க. சரி, அப்ப கடைசியா சொல்லுங்க, இப்போதைக்கு இந்த ரேஸ்ல என்டிஏ முந்திட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. என்டிஏக்கும் திமுக கூட்டணிக்கும் எவ்வளவு கேப் இருக்காது? அவங்க திமுக கூட்டணியால மீட் பண்ண முடியுமா? இல்ல, இன்னைக்கு வந்து கேப் கொஞ்சம் பெருசா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அவங்க சைடு வந்து கூட்டம் இல்லாததாகட்டும், உள்ளுக்குள்ள இருக்கின்ற குழப்பங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வெளில ஒரு முகமூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கிறது என்னால பார்க்க முடியுது. சோ அந்த கேப் வந்து ரொம்ப வைடா தான் இருக்கு. ஆனா எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் நிகழலாம். நீங்க எவ்வளவு கொடுக்கலாம், அவங்க எவ்வளவு வாங்கிக்கலாம். அதாவது ஆதரவு, வாக்குறுதி, நீங்க வேற எதையும் நினைச்சுக்காதீங்க. கொடுக்கறது வாங்குறதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்க்காதான். ஏங்க நான் அதுக்குதான் ரொம்ப சோகா சொன்னேன், ஆதரவு அதுக்கப்புறம் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் ரொம்ப லீகலா பேசுவோம். தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக தலைவர்களே கேட்டுக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னு. நீங்கள நானும் கேட்டு என்ன பண்றது? அதான் சொன்ன மே 4ஆம் தேதி கூட்டணியை பத்தி பேசலாம் அப்படின்னு. ஒருவேளை மம்தா பானர்ஜி அவர்களுக்கு முன்கூட்டியே ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இது சிவா. ஓகே, சோ நேயர்களே, இந்த சூடான விவாதத்தை பற்றி உங்கள் கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை நாம் திரு அருணுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சிவா.